ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 3 டிஸ்பேட்சுக்குள்ள வீடியோ பார்க்கலாம். என்னென்ன ப்ராடக்ட்டுங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஒரு ஆளுக்கு, இது வந்து இன்னும் 2 பேருக்கு. அதுக்கப்புறம் இது சில பேங்கிள்ஸும் இந்த ரப்பர் பேண்டும் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த 10 செட்டுமே ஒரே ஆள் தான் கேட்டிருந்தாங்க. நான் பிக்சர்ஸ் அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி சேம் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த பேங்கிள்ஸை ரெடி பண்ணியாச்சு. அவங்க கேட்ட டைமுக்குள்ளவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த க்ரௌன் ஷேப் யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நவராத்திரி சீசன், வரலட்சுமி விரதம் வந்ததுக்குனா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பெஸ்ட்டு குவாலிட்டியில் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி செட்டாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா 2 பேங்கிள்ஸாகவும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பேராக கூட வாங்கிக்கலாம். கிட் சைஸ்லேருந்து 212 சைஸ் வரைக்குமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிட் சைஸுனால் என்ன சைஸில் ஸ்டார்ட் ஆகும் சிஸ்டர் அப்படின்னு கேட்பீங்க. 1/8 சைஸிலேருந்தே என்கிட்ட இருக்குங்க. 1/8லேருந்து 1/8 வந்து ஒரு 5 இயர்ஸ் பேபி, அந்த மாதிரி 4 இயர்ஸ் பேபி கூட நம்ம வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 1/8லேருந்து 110, 112, 114, 2.0, 2.2, 2.4 அந்த மாதிரி இருக்குது. 212 சைஸ் வரைக்கும் இருக்குது. 212 சைஸ் வரைக்கும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கண்டிப்பாக நம்மளால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கும். நீங்கள் வந்து வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகான லுக்கில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுறீங்க, இப்போ வரலட்சுமி விரதத்துக்கு நீங்கள் யாரையாவது கூப்பிட்றீங்க, கெஸ்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது இந்த மாதிரி பேங்கிள்ஸில் அண்டு இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கலர் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த சைஸ் வந்து என் கைக்கு செட் ஆகாது. இது வந்து சின்ன சைஸு, ஸோ என் கைக்கு வியர் பண்ண முடியாது. பட் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வியர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து வியர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட இப்போ வந்து பேங்கிள்ஸ் இருக்குது, ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் உங்ககிட்ட இருக்குது, எனக்கு பார்டர் பேங்கிள் மட்டும் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு எந்த பேங்கிள்ஸ் இல்லை, பார்டர் பேங்கிள் வேண்டாம், ரெயின்ட்ராப் மட்டும் வேணும்னா கூட கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கூட நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் இந்த கலர் தான் வாங்கணும்னு இல்லை. இப்போ இந்த க்ரௌன் ஷேப்பில் நிறைய கலர்ஸ் இருக்குது. க்ரீன், ரெட் இருக்குது, பிங்க் இருக்குது, அப்புறம் வந்து டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் எல்லா கலர்ஸ்லையுமே இந்த மாதிரி ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கொயர் ஷேப்பும், இந்த மூன் ஷேப், இது எல்லாமே வந்து நிறைய கலர்ஸ், நியர்லி ஒரு 8 to 9 கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் சொல்லி இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து மல்டி கலர், எல்லா பேங்கிள்ஸுக்குமே வேர் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இதில் இருக்கிற நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் எல்லா கலர்ஸுமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால் கலர்ஸை பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் சாரீக்கு மேட்சாக சூட் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அந்த கஸ்டமருக்கான ரெடி பண்ண செட்ஸு தான் இது. அவங்கக்கிட்ட ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் இருக்குது, எனக்கு வந்து நீங்கள் பார்டர் பேங்கிள் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பார்டர் பேங்கிள் மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட பேங்கிள்ஸாக பார்க்கலாம். இது வந்து கத்தார்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளோட பேஜ் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க வந்து அர்ச்சனாங்கிற சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட இந்த ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சேம் இதே மாதிரி எனக்கு மல்டி கலரில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ளவரில் 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வர்ற மாதிரி நல்ல பிரைட்டான கலர்ஸில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த டிசைன் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால சேம் இதே பேட்டர்னில் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? இந்த டிசைன் அவங்களுக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த பேங்கிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது கூட அவங்க வந்து இந்த காயின் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி காயின் பேங்கிள்ஸ் வாங்கும்போது நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே வியர் பண்ணும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும். ஒரு
சுடிதாராக இருந்தாலும் சரி, அண்டு சாரீ, பட்டு சாரீ, அப்புறம் வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி லக்ஷ்மி பேங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேங்கிள்ஸ் கூட பார்டர் பேங்கிள்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சிங்கிள் பேங்கிளாகவும் நம்ம வியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிளாகவும் வியர் பண்ணிக்கலாம், பார்டர் பேங்கிள்ஸாகவும் வியர் பண்ணிக்கலாம். அவங்க இது வந்து பார்டர் பேங்கிளாக யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ்க்காக தான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி 10 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவங்க வாங்கிட்டாங்க. சிங்கிள் ஹேண்டுக்கு தான் யூஸ் பண்ணுவேன், ஸோ எனக்கு வந்து 2 பேங்கிள் போதும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க போடுறதுக்கு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நான் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் போட்டுக்குவேன், அதனால எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. சேம் இந்த இதுவும் அவங்களுக்காக தான் பண்ணது. இந்த லோட்டஸ் செட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து 2 கைக்கு வேணால், ஒரு கைக்கு போதும், நான் ஒரு கைக்கு வாட்ச் போட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு சிங்கிள் ஹேண்டுக்கு பண்ணியிருக்கோம். இந்த பேங்கிள்ஸும் இது கூட நம்ம பேரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேர் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். தெரியுதுங்களா? இது கூட காயின் பேங்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போடும்போது ஒரு கம்ப்ளீட் செட் லுக் கிடைக்கும். ஒரு ஹேண்டுக்கு இதை போட்டுட்டு இன்னொரு ஹேண்டுக்கு வாட்ச் போடும்போது அந்த செட்டு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து ஜென்ரலாக கோல்ட் கலர்ஸில் வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட்டில் வாங்கிக்கிட்டீங்க, அவங்க 2 பேங்கிள்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க, நீங்கள் 4 வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கை நிறக்க போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி செட்ஸ் எல்லாமே போடும்போது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த ஸ்டோன் ஒர்க்குனால இது வந்து கொஞ்சம் இந்த லைட்டிங்ஸ்க்கெலாம் பார்க்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து இன்னொரு கஸ்டமர் பெங்களூர்லேருந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 6 பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்க ட்ரெஸ்க்கு மேட்சாக 6 பேர் கேட்டிருந்தாங்க. இன்னொரு பேங்கிள் வந்து இந்த மாதிரி காயின் பேங்கிளில் மல்டி கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாமே அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அவங்க சொன்ன கலர்ஸில் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்குது. நான் இது வரைக்கும் சிங்கிள் கலரில் பண்ணியிருக்கேன், டபுள் கலரில் பண்ணதில்லை. இது மாதிரி மல்டி கலர்ஸில் பண்ணியிருக்கேன். இப்போது மல்டி கலரில் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கே, நம்ம வந்து கண்டிப்பாக இதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு சேம் இதே கஸ்டமர் இந்த ரப்பர் பேண்ட்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எல்லோ கலரில் எல்லோ வித் ப்ளூவில் இந்த பெரிய ரப்பர் பேண்டு. அதுக்கப்புறம் வந்து காயின் யூஸ் பண்ணி க்ரீன் கலரில் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷன். அண்ட் இது வந்து குட்டி லோட்டஸ். இது வரைக்கும் 1 இன்ச்சில் ட்ரை பண்ணதில்லை இந்த லோட்டஸ். இந்த மாதிரி 3 லோட்டஸ் வச்சு 1 இன்ச்சில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இவங்களுக்காக எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 கஸ்டமருக்கும் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் டிஸ்பேட்ச் பண்ணிடுவேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுது, ரிட்டன் கிஃப்ட்டுக்காகவோ இல்லைனா வந்து உங்களோட ஓன் பர்பஸ்க்காக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேக்கிங் டைம் மினிமம் வந்து 1 வீக்காவது வேணும். 1 வீக் டைம் இருந்தால் தான் என்னால் வந்து எந்த ஒரு ரஷ்ஷும் இல்லாமல் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு மினிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அதாவது முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸும் சரி, இந்த மாதிரி காயின் பேங்கிள்ஸாக நீங்கள் கொடுக்க போகிறீங்கனாலும் ஓகே, இல்லை லோட்டஸ் பேங்கிள், இல்லை இந்த மாதிரி பேங்கிள்ஸ், எந்த பேங்கிள்ஸாக இருந்தாலுமே நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். அண்டு இந்த மாதிரி வந்து தின்னாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி பேங்கிள்ஸாக இருந்தாலுமே நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஜிம்கா, ரிங்கு, பிரேஸ்லெட்டு, அப்புறம் வந்து ப்ரூச் பின், சாரீ பின்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேன்.
அண்ட் சென்டர் கிளிப்ஸு, ரப்பர் பேண்ட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.